எது கைதி 2 ட்ராப்பா? நம்ம லோக்கி அண்ணா எடுத்த கூலி அவரை காலி பண்ணி விடும்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அவர் பேசாமல் விக்ரமை முடிச்சுட்டு எல்சியூ யூனிவர்ஸ்குள்ளே கைதி 2 அப்படின்னு ஒரு பார்ட் எடுத்துகிட்டு வேலையை முடிச்சு வந்திருப்பார். அவரை கூட்டிகிட்டு வந்து லியோக்கு அப்புறம் வந்து கூலி அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஸ்டார்ஸை வச்சு படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கரியரே முடிச்சு விட்ற மாதிரி பிளான் பண்ணி விட்டாங்க போல். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். கடைசி அடுத்த கூலி படத்துக்கு அப்புறம் வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ்னால அவர்கிட்ட இருந்த 2 ப்ராஜெக்ட் வந்து கைமீறி போயிடுச்சு. ஒன்று வந்து கமலையும் ரஜினியை வச்சு ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் வந்து பிளான் பண்ணியிருப்பார் போல், அதுவும் கைமீறி போயிடுச்சு. இன்னொன்று அவரோட ட்ரீம் ப்ராஜெக்ட் வந்து இரும்பு கை மாயாவி, அதுக்கு வந்து அமீர் கானை வச்சு எடுக்கிறேன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுவும் அவர் கைமீறி போயிடுச்சு. அதான் மற்ற இண்டஸ்ட்ரியை பற்றி காப்பி அடிக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இப்போ மற்ற இண்டஸ்ட்ரி நம்மளை பார்த்து காப்பி அடிக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க போல். இதை கொஞ்சம் பாருங்கள். ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். நம்ம லோக்கி நான் எப்படி வந்து கம்ப்ளீட்டர்னு ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி ஓஜி படத்தோட டைரக்டர் ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இது மட்டும்தான் காப்பியா, வேறு எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டால், நம்ம லோகேஷ் கனகராஜ் 2022 விக்ரம் படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாள் வந்து ஒரு லெட்ரு மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தார். அந்த லெட்டரில் என்ன போட்டுருந்துச்சுன்னா, நீங்கள் வந்து இந்த படத்துக்கு வரதுக்கு முன்னாடி கைதி படத்தை ஒரு ரீவாட்ச் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி போட்டுருந்துச்சு. அதே மாதிரி ஓஜி படத்துக்கு வரதுக்கு முன்னாடி சாஹா படத்தை வந்து ரீவாட்ச் பண்ணிட்டு வரணுமா. சாஹா படம் வந்து ஒரு வாட்டி பார்க்குற மாதிரியே இருக்காது, அதை வேறு திரும்ப எப்படி போய் ரீவாட்ச் பண்ணுறது. கைதி 2ல் நம்ம சமந்தாலாம் நடிக்கிறாங்கன்ற மாதிரி அப்டேட்லாம் வந்திருக்கு. அது எந்த கேரக்டர் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டில்லியோட ஒய்ஃபாகி இது வரலாம் அப்படின்ற மாதிரியும் பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. நியூஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, கமலஹாசன் வந்து நம்ம லோகேஷ் கனகராஜுக்கு வந்து தனியாக ரூம் எடுத்து கொடுத்துருக்காரு, இந்த கமலும் ரஜினியும் சேர்ந்து நடிக்கிற படத்துக்காக ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு நியூஸ் வந்து கைதி ட்ராப்ன்றதெல்லாம் சொல்கிறாங்க. கைதி ட்ராப்லாம் ஆகாது, ஏன்னா இவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்கிற படம், இவ்வளோ ஹைப் இருக்கிற படம், கண்டிப்பாக கைதி ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக வந்துடும், ஆனால் எப்போ வருன்றது தான் இன்னும் கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. ஒரே ஒரு கூலியை எடுத்து நம்ம ஆளை வந்து காலி பண்ணி விட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.